அதாவது இப்போ முஸ்லீம்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வாய், வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவோம். வீட்ல டெய்லி விளக்கேத்துவோம். இதெல்லாம் செய்வோம். ஆனா முஸ்லீம்ஸ் வந்து கட்டாயமாக ஒரு நாளைக்கு 5லேருந்து 7 முறை தொழுகை தொழுவோம். பண்ணுவாங்க. அவங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கடைசியா யாத்திரை சொல்லுவாங்க. அங்க போய் அந்த நபிகள் நாயருடைய ஜீவசமாதியை வழிபாடு செய்தது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமே. ஆனாலும் அவங்களுடைய முறையில் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த ரம்ஜான் வரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக சாப்பிடாம இருந்து விடிய காலையில் 4 மணிக்கு சாப்பிட்றது, அவங்களுடைய பாரம்பரிய முறைகள் என்னவோ அதை கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. அதில் தொழுகலை அப்படின்னாக்கா அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. பெண்கள் இப்போ வந்து மசூதியில் போய் ஆண்கள் தான் பண்ணுவாங்க, பெண்களுக்குன்னே ஒரு மாஸ் இருக்குது, அங்கே போய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய வழிமுறையை அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க. இதே போல் கிறிஸ்டினில் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இரவு பூஜைகள், அவங்க இரவு வழிபாடுகள், அவங்களுடைய விஷயத்தில் வந்து நிறைய உபதேசங்கள் இருக்கும். மக்களுக்கு வந்து எப்படி திருத்தணும், மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கணும், பாடல்களாகவும் இசைகளாகவும் அவங்களுடைய வழிபாடு முறைகள் இருக்கும். அவங்களுடைய இதுலேயும் டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ அது இந்த கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தாங்கன்னா ஞானஸ்தானம் பண்ணுவாங்க. அது எந்த சர்ச்சில் பண்ணாங்களோ அதுதான் அவங்களுடைய ஆதி சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு அவங்க கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு அவங்களோட ப்ரேயரோ இல்லை வழிபாடோ கண்டிப்பாக செய்யணும். இந்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக இந்துவாக பிறந்துட்டாங்கன்னா குலதெய்வம்ன்றது நிச்சயமாக உண்டு. இதில் சாபம் பெற்றவர்கள், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாமல் விட்டவங்க, கோவிலை எடுத்து சீரமைக்காமல் விட்டவங்க, அந்த வழியில் வந்து குலதெய்வத்தை வாய் கட்டிட்டாங்க, குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஜென்ரேஷன் அப்போ எங்களுக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியாது, எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா இப்போ உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பிரசனம், சோழி பிரசனம்லாம் போட்டு குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் தான் இந்த ஜென்ரேஷனுக்கு அது கிடைக்கும். இல்லையா, அதுக்கடுத்து பேரன் பிறக்கிறானா பேத்தி, அவங்களோட ஹாரோஸ்கோப்பில் இருந்தால் தான் எடுத்து அவங்க போய் வழிபாடு செய்ய முடியும். அது வரைக்கும் அந்த தெய்வம் உக்கிரமாக தான் இருக்கும். இவங்களுக்குன்னு வர வேண்டிய விஷயங்களில் தடைகளை தான் ஏற்படுத்திட்டு இருக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.